ஆனா மூணாறு எவ்வளவு பெருசு? சார் இங்க மூணாறுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நமக்கு கேரளாவுல வந்து நம்பர் 1 பிளேஸ் இது. வர்ற கெஸ்ட்டுகளுக்கு சேஃப்டி. இங்க உள்ளவங்கள போட்டோ எடுக்கிறவங்களாகட்டும், ட்ரோன் வீடியோ, பாக்கி இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே நல்லா சேஃப்டியா அவங்கள அன்பா பராமரிப்பாங்க. தமிழ் நல்லா பேசுறாங்களா எல்லாரும்? தமிழ் எல்லாம் நல்லா பேசுறாங்க. இந்த தேயிலை தோட்ட வேலையில இருக்கிறதெல்லாம் தமிழ் மக்கள். எல்லா நாட்டுல இருந்து வந்தவங்க. இப்ப ராஜபாளையம், சங்கரன்கோயில், சென்னை, திருச்சி, உசிலம்பட்டி, தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம்? எங்களுக்கு வந்து சம்பளம்னு சொல்லி கணக்கு எடுத்தாச்சுன்னா எங்களுக்கு நிரந்தர வேலை. பெர்மனண்டா எங்களால முடியாம தான் வீட்டுல இருக்கணும். அது வரைக்கும் எங்களுக்கு கம்பெனி நிரந்தர வேலை கொடுக்கும். இருப்படம் கொடுத்துருக்காங்க, நிரந்தரமா வீடு, ஆஸ்பத்திரி வசதி, தண்ணி, விறகு, கொத்தி படுக்கிறதுக்கு கம்பளி, இதெல்லாம் கணக்குல. தோட்டத்துல அனிமல்ஸ் வருமா? அது நிறைய வரும். என்னென்ன அனிமல்ஸ்? அது ஆனை இருக்கு, காட்டு போத்து, பன்னி, இந்த மாதிரி உள்ள 1-2 மிருகங்கள். பகல்ல வருமா நைட்ல வருமா? நைட்ல தான் வரும். இப்ப சமயத்துல வந்து இந்த கடுவா இந்த மாதிரி உள்ள மிருகங்களை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்களா இல்ல அது இயற்கையா இங்கேயே இருந்ததாங்கிறது எங்களுக்கு தெரியல. பசுமாடு வளர்க்குற மாடெல்லாம் அடிச்சு போடுது. அப்படியா? ஆமா. ஆளுகளுக்கு இது வரைக்கும் ஒரு சேதம் வந்தது இல்ல. வளர்க்குற மிருகங்களை அடிச்சு சாப்பிடுது. எத்தனை இடம் இருக்கு இங்க மூணாறுல? மூணாறுல இங்க சுத்தி பாக்குறதா இருந்துச்சுன்னா இஷ்ட மாதிரி இருக்கு. எங்கிட்ட லாஸ்ட் டாப் ஸ்டேஷன் வட்டவடை, எக்கோ பாயிண்ட், குண்டலா டாம் இருக்கு, மாட்டுப்பட்டி டாம் இருக்கு, பின்ன இங்க வந்து போட்டா பாயிண்ட், இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. இப்ப கூடுதல் ஒரே நாள்ல சுத்தி பார்க்க வாய்ப்பு இல்ல? முடியாது. எத்தனை நாள் இருக்கணும் இங்க? கம்ப்ளீட் இந்த ஏரியா எல்லாம் சுத்தி பிளீசிங்கா என்ஜாய் பண்ணி போனோம்னா 1 மாசம் ஆகும். அவ்வளவு ஏரியா இருக்கு. அவசரமா நீங்க பார்த்து போகணும்னா ஒரே நாள்ல எல்லா இடமும் ரன் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும் போது குடும்பத்தோட வந்து இறங்கிட்டீங்கன்னா அந்த ஏரியா விட்டு போக உங்களுக்கு மனசு இருக்காது. இந்த ஏரியா அந்த மாதிரி பசுமையான பூமி. நல்ல இந்த சுவாச காத்து, நல்ல காத்து, இயற்கையான காத்து இங்கதான். உங்களுக்கு வந்து அங்க ஏசி போட்டா தான் இந்த இதெல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு இயற்கையாவே கிடைக்குது. இங்க பாத்தீங்களா எத்தனை போட்டு போட்டிருக்கோம்னு. இதெல்லாம் அங்க வந்து சென்னையில வந்து இதெல்லாம் வந்து போடணும் உங்களுக்கு. எங்களுக்கு இதெல்லாம் போட்டு பொதிஞ்சாதான் இங்க இருக்க முடியும். அவ்வளவு கூலிங் உள்ள இடம். இப்ப மாசத்துல 12 வருஷத்துல 12 மாசம்னா எவ்வளவு மாசம் மழை குளிர்ன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அந்த டிசம்பர் மாசம் இருக்குல்ல, அந்த நேரத்துல வந்து மைனஸ். நல்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கும். காலையெல்லாம் பார்த்தா அந்த குளிர்லாம் ஐஸ் கட்டி அப்படியே இருக்கும். அதை பாக்குறதுக்கு தான் நிறைய கெஸ்ட் வரும். பாக்கி உள்ள டயத்துல இந்த மாதிரி உள்ள டயத்துல மழைகள் அதிகமா இருக்கும். பின்ன வண்டி விட்டு வீழ்ந்துருக்காங்களா பள்ளத்துல? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கவனக்குறைவு இருந்தா தான் போகும். பாத்தீங்கல்ல கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய வீதியில ரோட உண்டாக்கி கொடுத்துருக்குன்னு. இதுல அங்கிட்டு வர வண்டி கரெக்டா போனா ஒரு அபகடம் இல்ல, இங்கிட்டு இருந்து போற வண்டி கரெக்ட் லைன்ல போனா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கோட்டுக்கு அங்கிட்டு பொதுமக்கள் நடக்கிற இடம், அந்த கோட்டுக்கு அங்கிட்டும் பொதுமக்கள் நின்று போட்டோ எடுக்கலாம். இப்படி சேஃப்டி எல்லாம் பண்ணி கேரளா கவர்மெண்ட் எங்களுக்கு நம்பர் 1 கொடுத்துருக்கு. நம்ம கெஸ்டுகள் வந்து கரெக்டா போகணும். தமிழ்நாடு ரோடு இந்த அளவுக்கு லென்த் கிடையாதா? தமிழ்நாடு ரோடுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஏரியா வந்து நல்லா லாங் சைஸ். அது இது எங்களுக்கு கில்ஸ். இங்கிட்ட மேல எடுத்தீங்கன்னா இந்த கம்பெனி தேயிலை தோட்டம் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய இடத்த கம்பெனி விட்டு கொடுத்துருக்கு. ரோடு வீதி படிச்சுக்கோங்க, நல்ல முறைக்கு வண்டிகள் பாதுகாப்பா போகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தேயிலை தோட்டத்துக்குள்ள கம்பெனியே விட்டு கொடுத்துருக்கு. யானை எதுவும் பார்க்க முடியாதா? யானையை பாக்குறதா இருந்துச்சுன்னா இயற்கையா அது எங்கனையாச்சும் ஒரு இடத்துல நின்று புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அத நம்ம தூரமா நின்று அதுக்கு சல்லியம் கொடுக்காம பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். எதுவும் பண்ணக்கூடாது. அது அத இந்த பீரை குடிச்சுக்கிட்டு பாட்டில கொண்டு ஏரிய, கல்ல கொண்டு ஏரிய, அது செய்யாம இருந்தா அதான் ஆளுகளோட அன்பா இருக்கும். தண்ணி அடிக்கிற குரூப் நிறைய வருதா? இல்ல, இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்த்தது இல்லை. அவங்க ரூம்ல போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டு பப்ளிக்ல எல்லாம் இது வரைக்கும் நான் பார்க்கல. நான் ஒரு வாட்சர் தான். பப்ளிக்ல இப்படி பிராண்டி தண்ணி அப்படின்னு சொல்லி ஒயின்ஸ் இதெல்லாம் கிடையாது. எவ்வளோ ரேஞ்சில இருந்து ஹோட்டல்லாம் கிடைக்கும்? 1 லட்சத்துக்குலாம் இருக்குதா ஹோட்டலாம்? ஹோட்டல் அப்படி இல்லை. நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய்க்கு இருக்குமா? இப்ப அது ஜாஸ்தி, அவ்வளவுக்கெல்லாம் இல்லை. 20,000 உங்களுக்கு வந்து கூடி போனா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இதுக்குள்ளதான் இருக்கும். நல்ல ஃபேமிலியோட நின்று தங்கி சாப்பிட்டு போற அளவுக்குள்ள வசதி கொடுப்பாங்க. சாப்பாடு எல்லாமே தமிழ்நாடு ஸ்டைல இருக்குமாண்ணா? இங்க நல்லா சூப்பரா வைப்பாங்க. கேரளா மாடல்ல சாப்பாடு மீன் கறியோட நல்லா இருக்கும்.
மீன் கறி ஈஸியா கிடைக்குது. மீன் கறி தான் இங்க ஃபேமஸ் கேரளாவுல. நல்லா டேஸ்டா வைப்பாங்க மூணாறுல வந்து. மீன் கறி தான் நல்லா. மூணாறுல இருந்து எங்கெங்கெல்லாம் கனெக்டிங் ஆகுது? கொச்சி, கோயம்புத்தூர்ல போதும். மூணாறுல இருந்து எல்லா இடத்துக்கும் போகலாம். இந்த உலகத்துக்கு விட்டு பார்டர் தாண்டுறது வரைக்கும் இந்த மூணாறு தான் சென்று. நமக்கு தமிழ்நாட்டுல திருச்சி எப்படி எங்க போனாலும் திருச்சி சென்று வந்து சேர்ந்துதான் எல்லா இடத்துக்கும் போனோம். அதே மாதிரி இங்க மூணாறு வந்துதான் எந்த இடத்துக்கும் போகும். ஹெலிகாப்டர் அந்த மாதிரி இருக்கா? இல்ல, அதெல்லாம் இங்க இல்ல. ஏர்போர்ட் அது இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க வந்து சுத்து வட்டார அளவுக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த எங்க கம்பெனி தான். இந்த தேயிலை தோட்டம் இருக்குல்ல, இதுதான் எங்களுக்குள்ள உயிர். இத வச்சுதான் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000-90,000 லேபர்ஸ் நாங்க இங்க கஞ்சி குடிச்சு பொழைச்சு போறோம். 80,000 பேருக்கு இந்த கம்பெனி எங்களுக்கு. அதே போல இங்க கேரளா போலீஸ் எல்லாம் எப்படி ரொம்ப ரஃபா இருப்பாங்களா, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இப்ப உள்ள மினிஸ்டர் அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல எந்த போலீஸ் ஆகட்டும் யாராகட்டும் எந்த தப்புகளும் யாருமே இங்க எந்த இதுவும் செய்ய முடியாது. இப்ப உள்ள மினிஸ்டர் அந்த மாதிரி இருக்காரு, விட்டுக்கிற மாட்டாரு. சூப்பர்.